வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். திமுக எம்பி கனிமொழியை அவதூறாக பேசியது மற்றும் பகுத்தறிவு தலைவர் பெரியார் ஈ.வி. ராமசாமி சிலையை இடிப்போம் என்று மிரட்டல் விடுத்தது தொடர்பான இருவேறு வழக்குகளில் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜாவுக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. எம்பி. எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்குகளுக்கான கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி ஜி. ஜெயவேல் தலைமையில் திமுக மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அளித்த புகார்களின் அடிப்படையில் ராஜா குற்றவாளி என தீர்ப்பளித்தது. இந்த கருத்துக்கள் 2018இல் அவரது ட்விட்டர் கைப்பிடி மூலம் தெரிவிக்கப்பட்டது. முதல் வழக்கில் கனிமொழியை தரக்குறைவாக பேசியதாக ராஜா குற்றம் சாட்டப்பட்டு 6 மாத சிறை தண்டனையுடன் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இரண்டாவது வழக்கில் பெரியார் சிலைகளை இடிப்பதாக மிரட்டியது தொடர்பான வழக்கில் அவருக்கு மேலும் 6 மாத சிறை தண்டனையும் 3000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. 2 தண்டனைகளும் நீதிமன்றத்தால் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் ராஜா தரப்பு வக்கீலின் கோரிக்கையை ஏற்று மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் அளித்து தண்டனையை 30 நாட்களுக்கு அமல்படுத்துவதை நீதிபதி நிறுத்தி வைத்தார். இந்த தீர்ப்பு ராஜாவுக்கு தண்டனையை மேல் நீதிமன்றத்தில் சவால் செய்ய வாய்ப்பளிக்கிறது. பொது நபர்களின் எரிச்சலூட்டும் பொது அறிக்கைகளை நிவர்த்தி செய்வதற்கான நீதித்துறை முக்கியத்துவத்தை இந்த தண்டனை எடுத்துக்காட்டுகிறது. தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட பிற்களை ரத்து செய்ய ராஜாவின் முயற்சிகள் சென்னை உயர் நீதிமன்றத்தால் 2 முறை நிராகரிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டில் நீதிபதி என். ஆனந்த் வெங்கடேஷ் ஆத்திரமூட்டும் கருத்துக்களை வெளியிடும் ராஜாவின் போக்கை குறிப்பிட்டார். இது அடிக்கடி சட்ட சிக்கல்களை விளைவித்தது. இந்த ஆண்டு ஏப்ரல் 2024இல் நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் ராஜாவின் மனுக்களை நிராகரித்தார் மற்றும் உண்மையான ஆதாரங்கள் இருப்பதால் வழக்குகள் விசாரணைக்கு உத்தரவாதம் என்று வலியுறுத்தினார். இந்த உத்தரவுகளை தொடர்ந்து விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்கப்பட்டது. ராஜாவின் தண்டனையானது பொது நபர்களின் அறிக்கைகளுக்கு, குறிப்பாக பொதுமக்களின் உணர்வுகளை தூண்டும் அல்லது தீங்கு விளைவிப்பவர்களின் பொறுப்புக்கூறல் குறித்த குறிப்பிடத்தக்க சட்ட நிலைப்பாட்டை குறிக்கிறது. நீதிமன்றத்தின் உறுதியான அணுகுமுறை அரசியல் சொற்பொழிவில் அலங்காரத்தை பேணுவதன் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.